இந்த சமூக வலைத்தளங்களில் சுற்றி வரக்கூடிய இளைய தலைமுறை இளைஞர் கூட்டம், இந்த ரவுட்டு கம்பெனியில் நிறைய பேர் பெய்டு பேரோலில் வரக்கூடிய கும்பல் வந்து அஜித் வந்து கேம்பா ஆடில் நடிச்சிட்டாரு, கேம்பாவை ப்ரமோட் பண்ணிட்டாரு, இவர் வந்து கார்பரேட்டுக்கு வெளில போயிட்டார், கைக்கூலி ஆகிட்டார், எங்கள் விஜயை வந்து நீங்கள் கொக்கோ கோலா ஆடில் நடிச்சாருன்னு சொல்லி அவ்வளோ திட்டினீங்களே, இப்போ பாருங்கள் உங்கள் தலையே நடிச்சார். இவர் அஜித்துக்கு என்ன பண்ணாலும் இவனுங்க ஏதாச்சும் நோட்ட சொல்லிட்டு தான் இருப்பானுங்க. அதில் இப்படி ஒரு ஆடில் நடிச்சா அவங்க விடுவானுங்களா? ஆனால் இவங்கெல்லாம் குழந்தைங்க, இவங்களுக்கு மேட்ரு தெரியாது. கேம்பாங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் ட்ரிங்க். 1970s இந்தியாவிலே உருவான ஒரு ட்ரிங்க்கு. சொல்லப்போனால் அதுதான் இப்போ புரட்சி ட்ரிங்க்கு. கொக்கோ கோலாக்கும் பெப்சிக்கும் அகேன்ஸ்டாக இந்தியாவில் உருவாகக்கூடிய ட்ரிங்க்கு. பட் இன்றைக்கி அது வந்து அம்பானி வாங்கி வச்சு ரிலையன்ஸ் கம்பெனி கீழே போயிடுச்சு. இதுக்கு முன்னாடி பியூர் ட்ரிங்க்ஸ் இருந்தது. எப்படி என்டிடிவி வந்து எப்படி ஒரு புரட்சி டிவியாக இருந்துச்சோ, அதே மாதிரி இது வந்து ஒரு புரட்சி ட்ரிங்காக, இந்தியன் ட்ரிங்காக இருந்து கேம்பா கோலா, இந்தியன்ஸும் கோலா குடிக்கணும்னு ஆசைப்படும் போது கேம்பா கோலான்னு கொடுத்த ட்ரிங்க் தான் இன்றைக்கி அம்பானி கீழே போயிடுச்சு. பட் போனாலும் அது வந்து ஸ்டில் இட் இஸ் இந்தியன் ட்ரிங்க். அஜித்தை பற்றி இன்னொரு சின்ன ஒரு ஃபேக்ட் ஒன்று சொல்கிறேன். இந்த ஒரு டீனா படத்தில் ஒரு பாட்டு வரும், நீ இல்லை என்றால் வாழ்க்கையும் இல்லை வானவில்லே, கடிச்சு கொள்கிறான். அந்த பாட்டில் பின்னாடி கோக் ஆட் வச்சுருந்தாங்க. அப்போது அஜித் வந்து அந்த ஆடை எடுத்துகிட்டு நீங்கள் வேறு ஏதாவது குழந்தைங்களுக்காக பிஸ்கெட்டு சாக்லேட் ஏதாவது வச்சிங்கன்னா கூட பரவாயில்ல, இந்த ஆடு வேணான்னு சொன்னதா அப்போவே வெள்ளி மலர்னு நினைக்கிறேன், சினிமா மலரில் அன்றைக்கி நான் படித்தேன். எனக்கு அப்போது 10 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் இன்றைக்கி இருக்கிற அணில்களுக்கும் தற்கொலைகளுக்கும் புரியாது. ஒரு நடிகனாக சம்பளம் வாங்கிட்டு நடிக்கும்போது நிலைமை வேறு, இன்றைக்கி ஒரு ரேசிங் டீமுடைய ஓனராக இருந்து ரேஸ் பண்ணுறது நிலைமை வேறு. ஃபண்டிங் தேவைப்படும் இல்லையா? ரேசிங்கிறது ரொம்ப ஒரு பணக்காரங்க ஸ்போர்ட், நிறையா பணம் இன்வால்வ் ஆகிற ஸ்போர்ட்டு. அவரே வந்து எனக்கு ஒரு ஸ்பான்சர் கொடுங்கன்னு சொல்கிறாரு. சொல்லும்போது இந்தியாவின் முதல் பணக்காரன், உலகத்திலே ஒரு ஒன் ஆஃப் த டாப் பணக்காரன் கேம்பா வந்து அதை டேக் ஓவர் பண்ணும்போது அது என்ன பண்ண முடியும்? ஒரு படத்துக்கு 250 கோடி வாங்குகிற உச்ச நட்சத்திரமே வந்து கடைசி வரைக்கும் ஜாய் லுகாஸ், கொக்கோ கோலா எல்லாம் ஆட் நடிக்கும்போது இந்த மனுஷன் முறையாக ஒரு ஆட் நடிச்சிட்டு போகிறாரு. ஏதோ ஒரு ரேசிங் டீமை காப்பாற்றுறதுக்கு ஒரு விளம்பரம் பண்ணுறாருன்னு போது கொக்கோ கோலாவை விட ஒரு லோக்கல் ட்ரிங்க் ப்ரமோட் ஆகிட்டு போகுதுன்னு விட்டு தொலைவோமா?